நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார், தூரத்தில் இருக்கிறவைகளையும் அருகில் இருக்கிறவைகளையும் அறிந்து கொள்ள பரலோகத்தின் தேவனை நோக்கி நம் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் தேவனை நோக்கி ஜெபித்து தங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சதிகளையும் அடையாளம் கண்டு கொண்டு தன்னையும் காத்து கொண்டார், தன்னுடைய நாட்டையும் காத்து கொண்டார், தன்னுடைய ராஜாவையும் காத்து கொண்டார். தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபித்து பழகுவதனால் நமக்கு எதிராக எழும்புகின்ற சதிகளை நாம் அடையாளம் காண முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளை வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிகின்றோம். சீரியாவின் ராஜா பெனாதாத் என்று அழைக்கப்படுகின்றார். இஸ்ராயலின் ராஜா யோராம் என்று அழைக்கப்படுகிறார். எலிசா எலியாவினுடைய சீடனாக இருக்கிறார். எலிசா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் இருந்தார். இஸ்ராயலின் வடபாகத்திலே அவர் கர்த்தருடைய பணியை செய்து வருகின்றார். தென்னாட்டில் அல்ல, வடநாட்டிலே அவர் கர்த்தருடைய பணியை செய்து வந்தார். வடநாட்டின் தலைநகர் சமாரியாவா இருக்கிறது. அந்த பகுதிகளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து வந்தார். தேவனுடைய மறைவான ரகசியங்களை எல்லாம் அவர் அறிந்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய தேசத்திற்கும் அவர் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவ்விதமாகத்தான் இந்த சீரியா ராஜாவின் பெனதாத்தாலே இஸ்ராயலின் ராஜாவை பிடிப்பதற்கான நிறைய சதி வேலைகள் செய்யப்பட்டது, துரோகமான காரியங்கள் செய்யப்பட்டது. இவைகள் எல்லாவற்றையும் இந்த எலிசா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஜெபித்து 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 அடையாளம் கண்டு கொண்டு அந்த சதிகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த இஸ்ராயலின் ராஜாவை காப்பாற்றி வந்தார் என்று இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். இவ்விதமாய் ஒரு தடவை இவ்விதமாக அவர்களுக்குள்ளே அந்த சீரியா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாம் எத்தனையோ படைகளை அனுப்புகிறோம், ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அந்த இஸ்ராயலின் ராஜா நம்மிடத்தில் அகப்படாமல் போகிறானே, நாம் தந்திரமான பணிகளை தந்திரமான வழிகளை எல்லாம் செய்த பொழுதும் அவன் தப்பி பிழைக்கிறானே, எப்படி தப்பி பிழைக்கிறான் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் தீர்மானித்து ஆலோசித்த பொழுது அப்பொழுது அவர்கள் ஒற்றர்கள் மூலமாய் அறிந்து கொண்ட ஒரு பெரிய காரியம், அங்கே எலிசா தீர்க்கதரிசி என்று ஒருவர் இருக்கிறார். நாம் பள்ளி அறையில் பேசுவதையெல்லாம் அவர் அறிந்து கொண்டு ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆகையினாலே அந்த ராஜா தப்புவித்து வருகிறார், நம்முடைய கையில் அகப்படாமல் தப்புவிக்கிறார் என்று தப்புவிக்கப்படுகிறார் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது அந்த பெனாதாத் ராஜா சொல்லுகிறார், அப்படியானால் யோராம் ராஜாவை நீங்கள் பிடிக்க வேண்டாம், எலிசாவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு பெரும் படையை எலிசாவை பிடிப்பதற்காக அனுப்புகிறார்கள். அவ்விதமாக எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய தேசத்தை தன்னுடைய ராஜாவையும் தங்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவனை நோக்கி ஜெபித்து இவ்விதமாய் அவர்களை காப்பாற்றும் பொழுது எலிசாவை அழிப்பதற்காக எலிசாவை கொல்வதற்காக அந்த ராஜா முயற்சிக்கின்றான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற கதை மாறி போச்சு. எலிசாவை பிடிப்பதற்காக படை வீரர்கள் வருகிறார்கள். படை வீரர்கள் எல்லாம் அந்த பட்டணத்தை வளைந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது காலையிலே எலிசாவினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது பட்டணத்தை சுற்றிலும் படை வீரர்கள், சீரியாவினுடைய படைகள் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓடி போகிறார். ஓடி சென்று, ஐயா நம்மை பிடிப்பதற்காக சீரியா நாட்டு ராஜா படைகளை அனுப்பி இருக்கிறார், நாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லும். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வேலைக்காரனே, நீ பயப்படவே வேண்டாம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன், உனக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பெரும் படையை உனக்கு காண்பிப்பார் என்று சொல்லிவிட்டு எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். அப்படியே அவனுடைய மனக்கண்கள் திறந்தது. தங்களை சுற்றிலும் பரலோகத்தின் சேனைகள் திரள் திரளாய் கூடியிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டான், தேவனை மகிமைப்படுத்தினான், தீர்க்கதரிசியாரை பணிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக எலிசா
இந்த படை வீரர்கள் எல்லாம் தங்களை வளைந்து கொண்டார்கள், பிடிக்க வந்தார்கள். அப்பொழுது எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவரே, இவர்கள் எல்லோருக்கும், என்னை பிடிக்க வந்த இவர்கள் எல்லோருக்கும் கண்மயக்கம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அப்பொழுது உடனே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாயிடுச்சு. எலிசா தீர்க்கதரிசி அவர்களை அழைத்து கொண்டு இஸ்ராயேலின் ராஜாவாகிய யோராவினிடத்திலே சமாரியாவிலே கொண்டு போய் விடுகிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி திரும்பவும் 3ஆம் முறையாக ஜபிக்கிறார். ஆண்டவரே, இவர்களுடைய கண் மயக்கங்கள் எல்லாம் மாறி இவர்களுடைய கண்கள் திறந்து தாங்கள் எங்கே நிற்கிறோம், யாருடைய கையில் அகப்பட்டிருக்கிறோம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள செய்யும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் அவர்கள் அறிகிறார்கள், நாம் சமாரியாவிலே அகப்பட்டிருக்கிறோம், இஸ்ராயேலின் ராஜாவினுடைய கையிலே அகப்பட்டிருக்கிறோம், நம்மை சுற்றிலும் இஸ்ராயேலின் இராணுவம் வளைந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வார்களோ என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ராயேலின் ராஜா கேட்கிறார், நான் இவர்களை முற்றிலும் அழித்து போடட்டுமா என்று கேட்கிறார். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ பட்டயத்தினாலும் தடியினாலும் நீ அவர்களை ஜெயித்து கொண்டு வரவில்லை, பிடித்து கொண்டு வரவில்லை. ஆகையினாலே அவர்களுக்கு நன்றாக ஆகாரம் கொடு, வெகுமதிகளை கொடுத்து அவர்கள் தேசத்துக்கு அனுப்பிவிடு, அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னார். உடனே அவர்களுக்கு தடபுடலான ஆகாரங்கள் எல்லாம் செய்து அவர்களுக்கு வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த சீரியா ராஜா இஸ்ராயேலுக்கு விரோதமாக தன்னுடைய படைகளை அனுப்பவில்லை என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் மறைவாக எழும்பக்கூடிய எல்லா சதிகளையும் அடையாளம் கண்டுகொண்டு ஜெயிப்பதற்கு ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவமாயிருக்கிறது. எலிசாவினுடைய ஜெபமும், எலிசா தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கை எலிசாவையும் காப்பாற்றியது, அவருடைய தேசத்தையும் காப்பாற்றியது. சதிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது, துரோகங்கள் முறியடிக்கப்பட்டது, வஞ்சகங்களின் வலைகள் அறுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பொல்லோனின் பொறாமைகளும் மறைவான சதிபலமும் வல்லோனின் கரத்தில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது மறைவான சதிகள், ஆபத்துகள், துரோகங்கள் போன்றவற்றை அடையாளம் காண்பதற்கு ஜெபம் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. நம் எதிராளிகளோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாயிருப்பதை காண விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்மை எதிர்க்கிறவர்கள் கண்மயக்கம் உண்டாகும்படியாக, அவர்களுடைய புத்தி மாறும்படியாக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களிடத்துல சிநேகம் பாராட்டி, துரோகிகளை சிநேகம் பாராட்டி அவர்களை அனுப்பி விடுவதற்கு, அவர்கள் மேல் வஞ்சக பணிகளை நாமும் அவர்களுக்கு எதிராக செய்ய கூடாதபடிக்கு அவர்களிடத்தில் சிநேகம் பாராட்ட வேண்டும். நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை வசைபாடியவர்கள், நமக்கு எதிராக எழும்பி நம்மை இல்லாதது பொல்லாதது சொல்லி தூற்றியவர்கள் நம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் வஞ்சக குணத்தை காண்பிக்காது அவர்களிடத்திலே அன்பை காண்பிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவர்களை அனுப்பி வைப்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாடமாயிருக்கிறது. தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபித்து பழகுவதனால் நமக்கு எதிராக எழும்புகின்ற சதிகளை நாம் அடையாளம் காண முடியும். எல்லா விதமான மரண இருளின் பள்ளத்தாக்குகளும், சாத்தானுடைய எல்லா சதிகளும், மறைவான எல்லா சாத்தானுடைய ஆயுதங்களும் நமக்கு விரோதமாய் எழும்பாமல் இருக்க நாம் உன்னத தேவனை நோக்கி நாம் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி ஜெபித்து பழகுவோமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா சதிகளையும் நாங்கள் உடைத்து முன்னேறி ஆண்டவரை செல்வதற்கு தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜெபம் என்கிற ஆயுதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை முறிக்க எங்களுக்கு கற்றுத்தார். இந்த ஜெபத்தை எந்த சூழ்நிலையில நாங்கள் விடாதபடிக்கு தேவனோடு நல் உறவை ஆண்டவரை நாங்கள் ஏற்படுத்தி அதற்கேற்றபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.